இனி நடிகர் விஜய் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருவோம் தாண்டி வந்து இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் நடிகர் விஜய் கிடையாதுங்க. இப்போதைக்கு இல்லை, இனி வரும் காலங்களில் வந்து அவர் மிக அசைக்க முடியாத ஒரு அரசியல் தலைவரான விஜய் தான். இது அதிகப்படியாக சொல்றேன்னு நினைக்காதீங்க. காரணம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் டிவிகே மிக முக்கியமான கட்சியாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். இதெல்லாம் தாண்டி டிவிகே யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, டிவிகே கூட யார் கூட்டணி வைக்க போகிறார்கள், முதல்வர் வேட்பாளராக விஜய் ஏத்துப்பாங்களா, எடப்பாடி ஏற்கனவே சொல்லிட்டாரு ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி நாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வருகிற 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடக்க போகிற டிவிகே மாநாட்டில் ராகுல் காந்தி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட உள்ளார் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே விக்ரவாண்டியிலே நம்ம கூட பேசியிருந்தோம். ராகுல் காந்தி அங்க கூப்பிடலாம் அப்படின்னு பொழுது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அவர் ஏதோ அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டணி, அந்த ஜனநாயகம் ரிப்போர்ட் கூட்டணி, அந்த கூட்டணியை நாம ஏன் உடைக்கணும், அதுல சின்ன சலசல போறோம். ராகுல் காந்தி அதை விரும்பல. சரி, இது வந்து டிவிகேவுக்கான மாநாடாவே இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா வந்து நம்ம ஆட்கள் நம்ம கட்சி சம்பந்தமான மாநாட்டம். ஏன்னா அந்த சமயத்துல விஜய் வச்சு படம் பண்ண அத்தனை இயக்குநர்களும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு அந்த மேடையில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறதா ஒரு ஐடியாலாம் பண்ணி, ஐடியா என்ன விஜய்கிட்டே பர்மிஷன் கேட்டப்போ விஜய் சொன்ன பதில் என்னன்னா, இது வேணாங்க, வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடும், அது இன்னொரு இது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மதுரை மாநாட்டுக்கு, இந்த 2வது மாநாட்டிற்கு சினிமா உலகத்தில் இருந்து எவ்வளவு பேர் ஆதரவு கொடுப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி ராகுல் காந்தி வருவாரா, இன்னும் யார் சிறப்பு விஐபிகள் வருவாங்க? ஏன்னா அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு இந்த அந்த இருக்கிற அந்த சட்ட விதிமுறைகள், அப்புறம் வாகனத்தை எங்க நிறுத்துவீங்க, எவ்வளவு பேர் வருவாங்க, என்ன ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது, எல்லாத்தையும் வந்து போலீஸ் கேட்டிருக்காங்கல்ல. அதுல முக்கியமா கேட்டிருக்கிறது யார் சிறப்பு விருந்தினராக, யார் விவிஐபியாக வருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. சரி, ராகுல் காந்தி ஏன்பா இதுக்குள்ள வராரு, ஏன் வந்து இப்ப இந்த கூட்டணி விவகாரம்ல யாருடன் கூட்டணி தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒட்டுமொத்தமா டிவிகே மேல இருப்பதற்கான காரணம் என்னன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதோட முதல்வர் வந்து விவாத பொருளை ஆக்காதீங்க அப்படின்ட்டார் வந்து. ஆனா விவாத பொருளை ஆக்காம இருக்க முடியாதுங்க. ஏன்னா சொன்னவர் வந்து திருச்சி சிவா. அவர் வந்து என்ன சொல்றது வந்து, அவர் இப்படி எல்லாம் பேசக்கூடியவர் கிடையாதுங்க வந்து. அது பேசுறதுக்கான காரணம் என்ன? சரி, அது என்ன பேசினாருக்கு முன்னாடி வந்து 10th +2 மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா. அதுல வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய அப்பா உணர்ச்சி மிகுதியில் என்ன பண்ணிட்டார் வந்து, இளைய காமராஜ் அப்படின்ட்டார் வந்து விஜய். இளைய காமராஜ்னு சொல்லிட்டாரு. ஏன்னா காமராஜர் தெரியும் உங்களுக்கு வந்து கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து, காமராஜர் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் வந்து. இன்றைக்கும் பல ஊர்களில் அந்த பாலங்கள்லாம் அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் வந்து காமராஜர் கட்டினது வந்து ஒரு ஊழல் இல்லாத பாலம் அது அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் வந்து அது தாங்கி நிற்குது. அந்த பாலம் திறப்பு விழா அந்த போர்டுலாம் போய் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் போட்டிருக்கோம், இல்லை முதல்வர் அமைச்சர் காமராஜர் போட்டிருக்கோம். அது இதுக்கு ஏன் சொல்றேன்னா, இளைய காமராஜர் அப்படின்னு வந்து அந்த அதாவது வந்து ஒரு அன்பின் மிகுதி, ஆர்வ மிகுதியில வந்து அந்த பெற்றோர் சொன்னது வந்து எனக்கு தெரிஞ்சு சாலிகிராமம் விஜயோட பழைய வீட்டு முன்னாடி ஏதோ காமராஜர் அமைப்போ என்ன தெரியல, ஒரு 50 பேர் கூடி கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க வந்து. அங்க விஜய் இல்லை வந்து, அந்த ஸ்டேட் பேங்க் காலனி 4வது தெருவில் வந்து அபுசாலி ஸ்ட்ரீட் பக்கத்துல சாலிகிராமத்துல. எனக்கு பக்கம் ஆகி போச்சு, என்ன அது விஜய் இல்லாத விட அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இருக்காரு, இதுக்கு என்ன வந்து. அப்புறம் விஜயே வந்து என்ன சொல்லிட்டாரு, யாரும் தயவுசெய்து வந்து என்ன புகழ்ந்து பேசாதீங்க, அப்புறம் அரசியல் சம்பந்தமா பேசாதீங்க, என்ன அடுத்த முதல்வர் பேசாதீங்கன்னு சொன்னாலும் அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்த அந்த 10th மாணவர்கள் +2 மாணவர்களுக்கான அந்த பரிசளிப்பு விழாவில் நீங்க தான் அடுத்த முதல்வர், உங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்னு அந்த மாணவர்கள் வரிசையா சொன்னது வந்து. இப்ப கூட விஜயோடைய பெரிய பலமா மாறிக்கிறது என்னன்னா, இளைஞர்களுடைய ஓட்டு, அந்த முதல் ஓட்டுன்னு வச்சிருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஓட்டு பெரிய பலமா மாறிச்சு. இதை தாண்டி பெண்களுடைய ஓட்டு. இப்ப அதனால தான் பாத்தீங்கன்னா டிவிகேவுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயோட கொள்கைக்கு, விஜயோடைய கோட்பாடுக்கு, விஜய் போடுற கண்டிஷனுக்கு ஒத்து வருவாங்களா, ஒத்துப்பாங்களா அப்படின்ற அது அப்புறமா பார்த்துப்போம். நெருங்க இப்ப இந்த மேட்டர் வந்து இளைய காமராஜன் சொன்னதுக்காக அப்படி ஒரு போராட்டம் பண்ணீங்க, விமர்சனம் பண்ணீங்க. காமராஜர் விஜயம் ஒன்னா, காமராஜர் எங்க இருக்காரு, மலையும் மடுவும் ஒன்னாயிடுமா, அது விஜயே ஒத்துக்கல. என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க, உண்மை அதுதான். அவர் இருக்கிறது வேற, இருக்கிறது வேற. அவர் வந்து உண்மையிலேயே வந்து பெரிய வள்ளல். ஏன்னா ஏன்டா பள்ளிக்கூடம் போல அப்படின்னு ஒரு மாணவனை கேட்கிறாரு, சோறு போட மாட்டாங்க அதனால போல, சோறு போட்டா போவையா, போவேன், அதான் மதிய உணவு திட்டம். இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு படிக்காத ஒருத்தருடைய. இப்ப எங்க வந்து இது முடிஞ்சிருக்குதுன்னா, திருச்சி சிவா என்ன பேசியிருக்காரு, அதாவது வந்து 70களில் திமுக ஆட்சி, கலைஞர் தான் ஆட்சி முதல்வர். அப்போ வந்து அதிகப்படியான மின்வெட்டு,
இந்த மின்வெட்டு சம்பந்தமாக காமராஜர் ஒவ்வொரு இடங்கள்லயும் போய் பேசுறாரு. பேசும்பொழுது அப்போ அங்க இருக்கிற அதிகாரிகள் ஒரு விஷயத்தை கலைஞரிடம் சொல்றாங்களா, காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு, அவருக்கு ஏசி அவசியம் தேவை அப்படின் பொழுது அவர் ஒரு வாய்மொழி உத்தரவா போடுறாரு அதிகாரிகளுக்கு. காமராஜர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஏசி வசதி பண்ணி கொடுங்க அப்படின்னு. இதுதான் திருச்சி சிவா பேசுறது. ஏன்னா ஒரு எளிமையின் உருவம், ஒரு எளிமையின் மறு உருவம், தன்னுடைய தாயாருக்கு தெருக்குழால போய் தண்ணி பிடி, ஏன் உனக்கு மட்டும் வீட்டில் குழா போடணும் அப்படின்னு சொன்னவர் கடைசி வரை சட்டை பாக்கெட்ல சில பணங்கள் மட்டும்தான், சில ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் வச்சிருந்தவர். அப்படியாப்பட்ட ஒரு எளிமையான மனிதரை ஏசி இல்லாம 70 காலங்கள் பாருங்க, இப்ப ஏசி வீட்டுக்கு வீடு இருக்குது, குடிசை கூட இருக்குது. ஏசி மிக மிக சாதாரண அத்தியாவசிய பொருளா மாறிடுச்சு. 70 காலகட்டங்கள்லாம் ஏசி, டெலிபோனு, கேஸ் இதெல்லாம் நினைச்ச பார்க்க முடியாது. மிடில் கிளாஸ்லாம் அந்த பக்கமே போக முடியாது. அது மேட்டுக்குடி மக்களுடைய ஒரு பெரிய இது. அப்படி இப்படி அபாண்டமான ஒரு பழியை சுமந்திருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இங்க என்ன பிரச்சனையா ஓடுதுன்னா, ஏற்கனவே 4 முனை போட்டி தமிழகத்தில், இப்ப காங்கிரஸ் திமுக கழட்டி விடலாம் அப்படின்னு பாக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப 5 முனை போட்டியாக மாறும் பொழுது திமுக ஈஸியா வின் பண்ணிடும். அதனால தான் காங்கிரஸை சீண்டுவதற்காக, காங்கிரஸை வெளியேற்றுவதற்காக இப்படி திருச்சி சிவா பேசியிருக்கார் காமராஜரை. விஜய்க்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இளைய காமராஜர்னு, அதுக்கே கொந்தளிச்சுங்க. காமராஜர் மேல இவ்வளவு பெரிய விஷயம் வச்சிருக்காங்க, என்னங்க நீங்க கொந்தளிக்கல, நீங்க எந்த எதிர்ப்பும் சொல்லல அப்படின்னா உங்க தயவு வேணுமா, இப்படி ஒரு கூட்டணியில் நீங்க இருக்கணுமான்னு ஒரு குரல் இல்லைங்க, ரைட்டு, நாங்க திமுக கூட இருக்கிறதோட டிவிகேல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. அதே வேளையில் திமுகவிற்கு காங்கிரஸ் ஒரு பெரிய பலம் தேர்தல். நீங்க எல்லா தேர்தலையும் பாருங்க, காங்கிரஸ் உடைய சப்போர்ட் இல்லாமல் திமுக வின் பண்ணதில்லை. அது காரணம் என்னன்னா, சிறுபான்மையர்களுடைய ஓட்டு சாலிடா விழுந்துடும். எனக்கு தெரிஞ்ச 1989 எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுக 2ஆ உடையது. ஜே அணி சேவல் சின்னம், ஜானகி அணி புறா சின்னம் அப்படின்னு இதுவாகி பிரிஞ்சு போன பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ காங்கிரஸ் தனியாக நின்றுது. அதன் பிறகு தொடர்ச்சியாக காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி தான். அதனால் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி விஜய் அப்படின்ற ஒரு நபர், விஜய்க்கு எப்படியாப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது இந்த மதுரை மாநாடு அதற்கான முடிவை தரும் அப்படின்றாங்க. மதுரை மாநாட்டில், ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் நம்ம கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது. அதில் எந்த இதுவும் கிடையாது. 50,000 பேர் வரப்போறாங்க, 75,000 பேர் வரப்போறாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்றாங்க. இங்க 25 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள். அந்த பாரப்பட்டி, மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரப்பட்டியில். அது காரணம் என்னன்னா, விஜயகாந்திற்கு அவருடைய முதல் மாநாடு அங்கதான் போட்டார், மதுரையில தான். 25 லட்சம் பேர் வந்தாங்க. இதெல்லாம் தாண்டி அன்றைக்கு அவருடைய பிறந்த நாள், அதை நம்ம ஏற்கனவே பேசிய. இதெல்லாம் மீறி விஜய்க்கான செல்வாக்கு, விஜய்க்கான ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் டிவிகேல சாலிடா சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி 25% ஓட்டு இருக்கு, இன்னும் 10% எங்களுடைய தலைவர் விஜய் ஒரு மாநாடு, அப்புறம் மக்களை சந்திக்கிற பயணம், தெருமுனை கூட்டம், அடுத்தடுத்து இந்த 9 மாசத்துல என்ன மாதிரியான ஒரு பயணம்லாம் நாங்க போயிட்டு மக்களை சந்திச்சு அந்த 10% ஓட்டோடு சேர்த்து 35% ஓட்டு எங்கிட்ட சாலிடா இருக்கு அப்படின்போது தான் அதிமுக இந்த மாதிரியான ஒரு கணக்கை போடுது. அதிமுக எடப்பாடி நான் சொல்றாரு பெரிய கட்சி விஜய் தான் சொல்றாரு. அப்ப விஜயை சொல்லும் பொழுது பிஜேபி கழட்டி விட்டுறாங்களா? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா? இப்ப இப்படி பார்த்தோம்னா அதிமுக, காங்கிரஸ், டிவிகே 3 இணைஞ்சா என்ன ஆகும்? 3 இணைந்தால் இவர்கள் 2 பேரும் விஜயை முதல்வராக அரியணையில் ஒத்துக்கொள்வார்களா அப்படின்னா ரைட்டு, நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா எடப்பாடி போற இடம் பூரா என்ன சொல்றாரு, இந்த திமுக ஆட்சி ஒழிப்பதற்காக நான் என்ன வேணாலும் எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் இறங்குவேன்றாரு. அதே வேளையில் இந்த 5 முனை போட்டியா, இந்த சிங்கம் எருது கதை சொல்லுவாங்கல்ல, எருதுங்களை பிரிச்சு விட்டா சிங்கம் ஈஸியா வேட்டையாடுன்னு, அது மாதிரி இந்த 5 முனை போட்டியா இந்த தேர்தலை கொண்டு வந்துட்டா டிஎம்கே சாலிடா வின் பண்ணிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு. இதெல்லாம் மீறி ஏறக்குறைய விஜய் எல்லாரையும் பயங்காட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்னா அது உண்மைதான். நம்ம சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியும், விஜய் உண்மையிலே பயங்காட்டிக்கிட்டார். நான் திரும்ப சொல்றது என்னன்னா, நீங்க வயதானவர்கள் மற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓட்டை மாத்திலாம் கூட போட்டுருவாங்க. இங்க ஓட்டு நான் இவருக்கு போட போறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வெளியே பேசுவாங்க. அந்த மிஷின் கிட்ட போன உடனே அங்க மனமாறி அழுத்தணும்லாம் உண்டுங்க. ஆனால் இந்த இளைஞர்களுடைய ஓட்டு
முதல் ஓட்டு இவங்க கிட்ட இருக்குது பாருங்க, இவங்களை நீங்க மாற்றவே முடியாது. ஒன்று முடிவு பண்ணிட்டான். இதோட பெண்களுடைய ஓட்டு கூட அப்படிதான் வந்து எம்ஜிஆருடைய பலமே வந்து பெண்களுடைய ஓட்டு தான். அப்படி இருக்கும் பொழுது விஜய் 2026 அரசியல் களத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருக்க போகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா முதல்வரை கூட வந்து நாம் தமிழர் சீமான் சந்திச்சது கூட விஜய் மீது உள்ள பயம்தான். இவர் போய் வந்து மரியாதை நிமித்தமாலாம் சந்திக்கல. ஏறக்குறைய வந்து நாம் தமிழரும் டிஎம்கே கூட்டணி சம்பந்தமா கூட்டணி பத்தி எல்லாம் பேச போறாங்க, கூட்டணி ஆக போறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து. ஆனால் தொடர்ச்சியா நாங்க வந்து தனியா தான் நிக்கிறோம். சீமான் அதுல உறுதியாவே இருந்திருக்காரு. இவ்வளவு தேர்தலையும் வந்து எங்கேயுமே அவர் வந்து உடன்படவே இல்லை, யாருக்கும் ஒன்று இதுவாகல. கொள்கை கோட்பாடுல முன்ன பின்ன இருந்தா கூட சரிங்க, நாங்க தனிச்சுதான் நிற்போம் அப்படின்றதுல உறுதியா இருக்காரு. ஆனால் முதல்வரை பார்த்தது வந்ததுக்கான காரணம் என்னன்னா விஜய் மீது உள்ள பயம்தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க. காரணம் என்னன்னா சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் பெரிய பலமாக இருப்பது இளைஞர்களுடைய ஓட்டு தான். அந்த இளைஞர்கள் ஓட்டு கணிசமான அளவு டிவிகே பக்கம் போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி தாவேக்கா தனித்து தான் போட்டி இடுவார்களா அப்படின்னா வாய்ப்பு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்பயே எல்லாத்தையும் கூட்டணி நான் வந்து முடிவு பண்ண முடியாது. நான் சொல்லத்தான் திரும்ப சொல்லத்தான் காலங்கள் மாறும் போது காட்சிகள் மாறும் அப்படின்னு. இப்ப ஒரு மாநாட்டை நடத்திட்டு அந்த மாநாட்டுடைய பலத்தை காமிச்சிட்டு அடுத்த கட்டமா விஜய் செப்டம்பர் வாக்குல மக்களை சந்திக்கிற பயணம், அந்த பயணம் பாருங்க வந்து எப்படி இது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, பவன் கல்யாண் இவர்கள் எல்லாம் தாண்டிய ஒரு பெரும் கூட்டம் வந்து விஜய்க்கு கூடும். அப்ப எங்க ஸ்ட்ரென்த் நான் பாருங்க, அப்ப நீங்க வாங்க, ஏற்கனவே டிமாண்ட் வைக்கிற கதை தான், நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. டிசம்பர் அல்லது ஜனவரியில் ஒரு பெரும் கூட்டணி உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்பு உள்ளது. அப்பொழுது அரசியல் களம் இதைவிட வேகமாக சூடுபிடிக்கும். 2026 முதல்வர் அரியணையில் விஜய் ஏறுவாரா என்பது இனி வரும் காலங்களில் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.